வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போது திடீர்னு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்திடலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போது ப்ரெட் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடெல்லாம் கட் பண்ணுறனால அதெல்லாம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. அதையும் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் முழுசாக. இப்போது சைடெல்லாம் எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஸ்லைஸாக 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. நான் முக்கோணமாக கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செவ்வகமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம். சின்ன சின்ன கட்டமாக ஸ்கொயராக கூட 4ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை. இதை வந்து நல்லா பொடியாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா எப்போவுமே அடிக்கடி செய்வீங்க. அந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ், டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. இப்போது இந்த ப்ரெட் எடுத்து அந்த மாவில் முக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. அப்புறமா இது போடும் போது ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது உள்ளெல்லாம் வேகணும்லாம் இல்லைங்க. ப்ரெட் ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும். மேலே மட்டும் வெந்தால் போதும். டக்குன்னு இதை போட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. 1 நிமிஷத்தில் திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். போட்டோன்னே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு திருப்பி 2 டைம் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணோம்ல, அதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னேன்லங்க, அதுவும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 2 சைடு இருக்கு இல்லைங்களா, அதை ஒன்றா வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாங்க. மாவில் போட்டு எடுத்து பொரித்து எடுத்துடலாம். இது நல்லா உள்ள கிறிஸ்பியாகவும் வெளியிலையும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இது தனியாக எடுத்து செய்கிறது. அது அந்த முக்கோணமாக செஞ்சோம் இல்லைங்க, அந்த பஜ்ஜி வந்துட்டு உள்ளே சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து உள்ளேயும் கிறிஸ்பியாக இருக்கும், வெளியிலையும் கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க, வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நம்ம இஷ்டம்தாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனல் வித்யாவின் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.